வணக்கம், நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்னா, நாளைக்கு சபரிமலை போகிறதுனால இன்றைக்கி ஈவினிங் ஒரு வண்டியை தான் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா எல்லா வண்டியும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது கேட்டால் அப்படி தண்ணி அள்ளி வெறும் தண்ணி ஊற்றுற அப்படின்னா முதல்ல சோப்பு சாம்பெல்லாம் போட்டு அதை குளிப்பாட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டச் ஒன்று பாத்ரூம் செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணோம். சைடில் புகையுது. ஸோ நம்மளும் வண்டி ஃபுல்லாகவே கழுவி க்ளீன் பண்ணி ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பர்ஃபெக்டாக ஒன் டைம் லாஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் வீடியோ பண்ணி தான் எடுத்தேன். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சு டியூட்டி கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வண்டியும் ரெடி ஆயிடுச்சு. நைட்டு க்ளீன் பண்ணால் காலையில் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே தான், கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். வணக்கம், நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சபரிமலைக்கு 2வது ட்ரிப்பு சபரிமலைக்கு. ஸோ இந்த ட்ராவல்ஸ் எனக்கு நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். அப்போ வீடியோஸ்லாம் எடுக்கல, அவ்வளோ ஷூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி 2வது ட்ரிப்பு பக்கத்தில் 12:30 1 மணிக்கு பிக்கப்பு. ஸோ நான் போயிட்டுருக்கேன். 12:30 1/2 மணி நேரம் போயிடுவேன். எப்படி 1/2 மணி நேரம் சாத்தியமே இல்லை போல, ஏன்னா டிராஃபிக் அந்தளவுக்கு இருக்குது. சண்டேயும் எங்கே தான் போவேன்னு கேட்டால் சண்டே அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, போட்டு சீரழிக்கிறாங்க. யுவகண்டா ராகுகாலம் இதெல்லாம் பார்த்து கிளம்புறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் போகுது. ஸோ இந்த ட்ரிப்பு எப்படி அப்படின்னா 5 நாள் பயணம். ஸோ 5 நாள்லாம் சபரிமலைக்கு சென்னையிலேருந்து ஓட்டுவேன் அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் புறப்பட்டு டைரெக்டாக சபரிமலை தான் சொன்னாங்க. ஆனால் எப்படின்னு தெரியலை. நம்ம சபரிமலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த 3 நாள் வெளியே சுற்றுற வெளியே அப்படின்னா நம்ம பக்கத்தில் குற்றாலம், அங்கே சண்டை, இங்கே உட்காந்து எல்லோரும் டீ குடிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனை போல். ஸோ அதனால் ரோட் ஆகிட்டு எல்லாரும் நம்ம வண்டியும் பிளாக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு வழியாக கஸ்டமர் பாயிட்டு வந்ததோட சாப்பிடுவோண்டாங்க. சரி, சாப்பாட்டை வேணும் சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நானும் போயிட்டு அண்ணன் வீட்டில். ஸோ அவங்க வீட்டில் கொண்டு வந்தாங்க. இந்த கோவிலில் இருந்து தான் நம்ம இருமுடி கட்டி கிளம்புறோம். துங்கமங்கலத்தில் உள்ள ஐயப்பன் கோவில். ஸோ இவங்க எல்லாமே நம்மளுடைய கஸ்டமர் தான். ஸோ நம்ம வண்டியை நம்ம ரெடி பண்ணுறத விட அவங்க ரெடி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம வண்டிக்கு ஃபோட்டோவை மாட்டியாச்சு. ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மாட்டினோம். ஏன் அப்படின்னா அந்த க்ரில்லு சரியாக உள்ளே போய் எல்லாம் க்ரில்லு விரல் போகிற அளவுக்கு தான் இருக்கும். சின்ன பிள்ளை தான் போகிறோம், அதனால் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு. ஸோ அதுக்கப்புறமா மாட்டி வண்டிக்கு சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, நம்ம அப்படியே இன்டீரியர் போய் செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்டீரியர் பார்த்தேன். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிதேன் கிளம்பணும். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஐயப்பன் அருளோட அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஸோ நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு, சாமிகளும் ஏறிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம வண்டியை அவுட்லுக் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தரமாக கிளம்புனா வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். ஸோ அப்படியே திண்டிவனம் டோலில் 2 மாங்காய் 2 வெள்ளரிக்காயை வாங்கி தூக்கம் தெரியாமல் இருக்கணும் தம்பி, சாப்பிட்டுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. சரி, அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் விக்கிரவாண்டி தாண்டி ஒரு டோலில் நிறுத்தினோம். டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினோம். ஸோ ஆனால் டீ குடிக்கவே இல்லை. நிறுத்திட்டு வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு திருப்பி போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷாப் திருச்சியில் தான். ஸோ திருச்சியில் போய் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹோட்டல் சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சங்கீதாஸ் அப்படின்னு. ஸோ நம்மளாம் அங்கே போய் சாப்பிட்றதுக்காக
நான் என் கஸ்டமரை தேடி போகிறேன். என் கஸ்டமரை தேடி போனேன்னா அங்கே மாடியில் இருக்காங்கன்றாங்க. மாடியில் பார்த்தா எத்தனை இல்லை. சரி அப்போ கீழே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழே செக் பண்ணிவிட்டு கால் பண்ணாங்க. சரின்னு சொல்லி கீழே நமக்கு ஒரு டேபிளை பிடிச்சி எல்லாருக்கும் முதல்ல 2 இட்லியாக கொடு, அதுக்கப்புறம் நீ எதையாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவங்க தான் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ். சரி இட்லிக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கடுத்து வெஜ் கொத்து பரோட்டா ஒன்று வாங்கினேன்.